ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரெய்ய ஹீரணி தான் காமிக்காங்க. ரெய்ய ஹீரணியை பார்க்க வந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ஒர்க்கை பற்றி பேசிட்டு ஹீரணியை லேப்டாப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவரை கண்டுக்கவே இல்லை. இப்போ இந்த பிளேஸில் ஹீரோ மட்டும் இருந்தானா அப்பவுமே அவன்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா? அவரை எட்டி கூட பார்க்கல. அவர் மீது நோட் பண்ணுறாரு. அதே வேற இவர் ஒரு பொக்கே கொடுத்துருப்பாரு போல. ஸோ அதையுமே இவ கண்டுக்கல, அப்படியே அங்கே வச்சுட்டா போல. அதையுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹீரோனியுமே இவர் எங்கே தான் பார்க்காருன்னு பார்த்துட்டு அந்த பொக்கையுமே எடுத்தா நல்லா இருக்கு அப்படி சொல்கிறா. அவருமே சிரிச்சிட்டு சரி நம்ம ஒன்றா போய் சாப்பிட போகலாம், எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குதுன்னு சொல்ல சரி ஓகேன்னு ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, அதே சமயம் இங்கே தம்பி கண்ணும் இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டு ஊட்டி விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தென் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மின்னோட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர சொல்லிட்டு போக, அப்போ அந்த பிளேஸ்க்கு ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து தம்பிக்கரனுக்கு வணக்கம் வைக்க இவனும் கொஞ்சம் பயந்துடுறான். இவங்க யாருன்னு தெரியுதா? மின்னு தம்பிக்கரனை பத்தி தப்பா பேசினாங்கல்ல, அவங்க தான். அந்த பிள்ளைங்கள தம்பிட்டு பேச்சு கொடுக்க இதெல்லாம் மின்னும் பார்த்து இவங்க கண்ணில் மட்டும் நம்ம மாட்டினா அவ்வளோங்கிற மாதிரி திரும்பி பார்க்காம ஓடிடுறா. இந்த பொண்ணுங்களை பக்கத்து டேபிள் போய் உட்கார தம்பிக்கரனுக்கு பதட்டமாகியதை எட்டி பார்த்துட்டே இருக்கான். மின்னு வந்து அவ்வளோதானே, இவங்க கண்ணில் மாட்டினா தப்பாக பேசுவாங்களே, சும்மாவே தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ இன்னுமே மெசேஜ் பண்ணி விட்டுறான் நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு. ஸோ அப்போ தான் இவன் கொஞ்சம் நிம்மதியாகிறான். இந்த சைடு ரேயோ ஹீரனியை வீட்டுக்கு கொண்டு விட வந்திருக்கிறாரு. அப்போ ரெண்டு பேருமே நல்லா பேசிக்க ரேயோ கிஸ் பண்ண வராரு. உடனே ஹீரனியும் இதெல்லாம் டூ மச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே நான் போயிட்டு வர சொல்லிட்டு போக இவரும் ஒரு ஏக்கமாகவே பார்த்துட்டு இருக்கிறாரு. தென் அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில் ஜெனியும் தேஜும் ப்ராஜெக்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் மண்டையும் இடிச்சுக்க இவளும் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல அவனும் தலையை பிடிச்சு தடி விடுறானா. இவளுக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்லாம் வருது. அவனே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த பிளேஸ்க்கும் இன்னும் வந்து இதை ஸ்பாயில் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரையுமே கேட்குறா என்னடி ஹீரோ அப்ராடுக்கெல்லாம் போயிருக்கான், நீ அவனை நினச்சி ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல, வேற யாராவது மனசுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்கா. ஆமாம், ஆனால் அந்த பர்சனை இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ல அவங்கள டீஸ் பண்ணுறாங்க. அப்படியே அவங்களோட கான்வர்சேஷனும் முடியுது. அப்படியே சீனை கட் பண்ணா நைட்டு அம்மா அப்பா தம்பிக்காரன் மூணு பேருமே சாப்பிட்டு இருக்கா. அப்போ அம்மாவுமே கேட்காங்க என்னடா இதாட்ட பொண்ணு சீரியஸாக டேட் பண்ணிட்டு இருக்கே சொல்லி கேட்கையுமே உடனே இவனும் ஆமான்னு சொல்லலை, ஆனால் 10-11 வயசு கம்மியாக இருந்தால் பரவாயில்லைங்கிற மாதிரி கேட்க உடனே அம்மாவோ என்னடா அது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இல்லைன்னா மகா மாதிரியா, இப்படி ஒரு எண்ணத்தை கனவுல கூட திங்க் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு 2-3 இயர்ஸ் கேப் மட்டும் தான் இருக்கணும் அப்படி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இவனும் முன்ன நினச்சி தான் சொல்லியிருப்பான். இப்போ அம்மாவே இப்படி சொல்லும்போது கொஞ்சம் சோகமாக்கிறான். தென் அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில் மின்னும் தம்பிக்கான்ட்டு பேசிட்டு வர அவளை சொல்கிறா எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க, ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லி சிரிச்சுட்டே பேசிட்டு போக அங்கேருந்து தம்பிக்காரனும் டீனை தான் பார்க்க வந்திருக்கிறான். எதுக்கு வர சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அங்கேருந்து யாரும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க போல, அந்த ஃபோட்டோவுமே டீனுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இவங்க கேட்குறாங்க. உடனே இவனுமே என் அக்காவோட பாய் ஃப்ரெண்டு தான் மின்னோட அங்கிள், ஸோ அதனால நாங்கள் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லையா, ஸோ அன்னைக்கு எங்கள் அப்பாவை தான் பார்க்க வந்தான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ உங்களுக்குள்ள சம்திங் ஸ்பெஷல் எதுவும் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கையுமே ஆமான்னு அவனுமே சொல்லிடுறான். சரி நான் உன்னை நம்புகிறேன், பட் இதே மாதிரி மறுபடியுமே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதுக்கான நடவடிக்கையை உங்கள் மேலே எடுப்பேன் அப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போக இவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ மின்னுமே மெசேஜ் பண்ணுறான் நான் உங்களை மீட் பண்ணணும். இவனும் நான் வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சொல்லி அனுப்பிடுறான். தென் அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுங்க மறுபடியுமே சண்டை இழுக்க மின்னும் அங்கே வந்து நீங்கள் என்னை பற்றி தப்பாலாம் பேசுகிறீங்களா, அதை கேட்க எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீ டைமில் உங்களோட அறிவை வேற எதுக்காட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போயிடுறா. இங்கே இருக்கிற கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேருக்குமே அசிங்கமாக போயிட்டு தென் மூணு பேருமே ஒரு கஃபேல போய் பேசிட்டு இருக்கா. அப்போ மின் ஃப்ரெண்ட்ஸுமே கேட்காங்க என்னடி இப்போதான் பார்த்துருக்கேன் இவ்வளோ தைரியமாக பேசியிருக்கே அப்படி சொல்லி கேட்கயுமே பெரு இப்படி விட்டுட்டு இருந்தா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மின்னுமே சொல்றா தேஜ் வந்து உன்னையும் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லியுமே இவ்வளோ ஷாக் ஆயிடுறா. இவன் முன்னாடி இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கான், அதாவது இவங்க யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் நாள் சேர்ந்துருப்பாங்கல்ல அப்பவுமே இவளை பார்த்து ரொம்ப லவ் வந்துட்டு, ஆனால் அதை சொல்லி இவ ஏற்றுக்கிடுவாளா இல்லையா ஒரு டவுட் இருக்கும்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸாகவே பழகிட்டு இருந்திருக்கான் இவ்வளோ நாள். ஆனால் மின்னுக்கு மட்டுமே இந்த விஷயம் தெரியும். இப்போ மின்னுமே சொல்லி விட்டுறாளா. இவளுக்குமே தேஜ பிடிச்சிருக்கு. ஸோ அவனுமே கேட்குறான் நம்ம ரெண்டு டேட் பண்ணலாமான்னு. இவளுமே ஒத்துக்கிட்டா. ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இதை இவளுமே சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்காளா. அப்போ நம்மளும் நம்ம ஆள்கிட்ட லவ் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் தம்பிக்காரனும் வீட்டில் சோகமாக இருக்கான்.
எதுக்குன்னா டீன் பேசியிருப்பாங்களா அதுக்கப்புறம் அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பேசுக்கும் இன்னும் வந்து என்ன உங்களுக்கு ஃபீவர்னு கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு தலையிலலாம் கை வச்சு பார்க்குறா. இவனுக்குமே இவன் நம்ம மேலே அக்கறைப்படுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இவன் ப்ரொஃபஸர், அவள் ஸ்டூடெண்ட்ல அந்த ஒரு தயக்கம் இருக்கு. அவளுமே கொஞ்சம் கூட யோசிக்கல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா. இவன் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கானா. உடனே இவளோ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு போக போறாளா. இவதான் எவ்வளவுக்குள்ள மறைக்க முடியும் அப்படிதானே. சோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிஸ்ஸும் கொடுத்துறான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்றதா அம்மாவே பாத்துறாங்க. சரியான ரைடு விடுறாங்க 2 பேருக்குமே. என்ன அவ ஒரு ஸ்டூடெண்ட், நீ ஒரு ப்ரொஃபஸர், அந்த அளவுக்கு தான் 2 பேருமே இருக்கணும். இப்படி டேட்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது உன்னோட அக்கா வாழ்க்கைக்கே ரொம்ப பிரச்சனையா வந்து நிற்கும். ஏன்னா ரேயோட மருமக தான் இவா. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு தான் பிரச்சனை வரும் ஹீரோனிக்கு. சோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி பிரேக்கப் பண்ணிரு சொல்ல இவனுக்கும் வருது பாருங்க கோவம். எப்போதும் உங்க பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களே, என்னை பத்தி என்னைக்காட்ட நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம். என்ன நீங்க என்னைய பத்திலாம் யோசிக்க மாட்டேங்க. அப்படி கோவத்துல பேசிவிட்டு மின்னையுமே கூப்பிட்டு போயிடுறான். அம்மாவும் இங்க இருந்து கூப்பிடுறாங்க எங்கன்னு. ஆனா அவன் அது காதலே வாங்கலையே, அவன் போயிட்டான். அம்மாவும் ரொம்ப சோகத்துல சோஃபாலே உட்காந்துறாங்க. இந்த சைடு மின்னும் தம்பிக்காரனுமே சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப மின்னுமே கேக்குறா, அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்களா என்ன பண்ண சொல்லி கேக்கையுமே, நீ இதை பத்திலாம் கவலைப்படாத, நான் அம்மாவை எப்படியாவது சமாளிச்சுக்கிடுவேன், நீ எதையும் திங்க் பண்ணி ஒரி பண்ணிக்காத அப்படி அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க அம்மாவும் ரொம்ப சோகமா இருக்காங்கல்ல. அப்ப ஹீரனுமே அங்க வந்துடுறா. அம்மா பார்த்த பிறகு கண்டுபிடிச்சிடா அம்மா ஏதோ சோகத்துல இருக்காங்கன்னு. சோ அம்மா கிட்ட கேக்கையுமே அவங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. தென் இவங்க ஏதோ ஒரு ரீசனாலதான் சோகமா இருக்காங்கன்னு இவளுக்கு புரியுது. சரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா அம்மாவை. அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்ல தம்பிக்காரன் இருக்கான்ல, அவனை பார்க்க மின்னுமே வந்திருக்கிறா. அவனும் எதுக்கு நீங்க வந்தா, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, எனக்கு உன்னை பத்தி தான் கவலையா இருக்குன்னு சொல்லி, சோ நீ இனிமே இங்க வராதுன்னு சொல்ல இவளும் ஆசையா பார்க்க வந்திருப்பாளா. இப்படி சொன்னா யாருக்கு தான் கோவம் வராம இருக்கும் இல்லையா. சோ இவளோ அவனுக்கு ஆசையை ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பா போல, அதை நீங்களே பிடிச்சிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இவ ஒரு 2 ஏட்டு எடுத்து வச்சிருப்பா. அதுல நிக்கிறா. எதுக்குன்னா தம்பிக்காரே சாரி கேட்டு உள்ள கூப்பிட்டு போவான்னு நினைச்சு நிக்கிறா. இவளா அப்படியே பின்னாடி எட்டி பார்க்கலா. அவன் நின்ன இடத்த விட்டு நகரவே இல்லையே. அவனும் நீ போனா நல்லதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உடனே இவளும் அவன்கிட்ட போய் என்ன நான் போறேன், ஒரு சாரி கூட கேட்டு என்ன உள்ள கூட மாட்டேங்கிங்களே அப்படி சொல்ல இவனுக்கும் அப்பதான் புரியுது இவன் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. சோ அவனுமே சாரி கேட்கறான். சரி நாம டேட்டிங் போலான்னு கையை பிடிச்சு கேட்குமே அவனும் ஒத்துக்கிறான். தென் அடுத்த செகண்ட் ஒரு கஃபேக்குமே வந்துடுறாங்க 2 பேருமே. அங்க தம்பிக்காரனும் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு புக்கெல்லாம் வச்சு ஃபேஸை கவர் பண்ணிட்டே இருக்கான். அப்போ அவங்க ஆர்டர் பண்ண ஜூஸுமே வருதா. 2 பேருமே பார்த்து சிரிச்சு அதை குடிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த பிளேஸ்க்கு சோமி வந்து என்ன மீன் எப்படி இருக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்ல இங்க தம்பிக்காரனை இவளை பார்த்துட்டு ஐயோ இவளை மாட்டினா அவ்வளவுதான் அக்கா கிட்ட போய் சொல்லிடுவான்னு மாஸ்க் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க. இவளை இவனை பார்த்துட்டு என்ன மீன் இது உன்னோட பாய் ஃப்ரெண்டா சொல்லி கேட்கையுமே அவளுமே ஆமா சொல்லிடுறாளா. சரி உங்களோட நேம் என்ன சொல்லி கேட்கறா. என்னோட நேம் பாட்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிறான். சோமி இதை பார்த்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் ஷை டைப் போல அப்படி சொல்லிட்டு பக்கத்து டேபிளே உட்காந்துறா. இவ்வளோ நானே கஷ்டப்பட்டு அவரை கூப்பிட்டு வந்தேன், இவங்க வேற நடுவில் வந்து கெடுத்து விட்டாங்களேன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா. தம்பிக்காரன்னு மெசேஜ் பண்றானா வெளியே நிக்க நீ வான்னு. ஸோ அவளுமே வெளியே வந்துடுறா. 2 பேருமே பேசிட்டு வராங்க. சாரி சோமி வந்ததால தான் உன்னோட மூடெல்லாம் ஸ்பாயிலா இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல, இப்படி உங்க கூட இருந்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு தம்பிக்காரன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு போக இப்படியே இவங்களோட டேட்டிங்கும் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. அதே சமயம் ஹீரோனியும் ரொம்ப டென்ஷனில் இருக்கா. எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஃபாஸ்ட் கிட்ட கான்ஃபரன்ஸ் கால் பேசியிருப்பா. அப்போ அவங்களும் சொல்லியிருப்பாங்க இந்த விடிசன் கம்பெனி இருக்குல்ல அதை வந்து எஸ்டி கம்பெனி வாங்க போகிறாங்களாம் அப்படி சொல்லியிருப்பாங்களா. ஸோ இவளுக்கு அதை நினச்சி தான் டென்ஷனில் இருக்குது. ஏன்னா அவங்க வாங்கிட்டாங்கன்னா புது ரூல்ஸ் வைப்பாங்க, புது எம்ப்ளாயி கூட சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற எம்ப்ளாயை ஃபயர் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அதை நினச்சி தான் டென்ஷனில் இருக்க. ரேயும் இதை பார்த்துட்டு அவளுக்காக டீலாம் எடுத்து கொடுத்துட்டு சரி டென்ஷன்ல இருக்காதுங்க, அந்த எஸ்டி கம்பெனியோட ஓனர் இருக்காங்களா அவங்க என்னோட சீனியர் தான், நாம வேணா மீட்டிங் வச்சு பேசுவோம், நம்மளே ஃபர்ஸ்ட் பேசினா ஏதாட்டும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவரும் அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகிறா. அவங்ககிட்ட தேங்க்ஸ் எல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடறா. இவரும் அந்த டீயை பாக்குறாரு. ஏன்னா இவ எடுத்தே குடிக்கல. சோ இவருமே சொல்றாரு என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போலாமா சொல்லி கூப்பிடுமே. இவளும் அவரை நிமிந்து பார்த்து கூட ஆன்சர் பண்ணல. குனிஞ்சு ஒர்க் பண்ணிட்டே என்னால வர முடியாது, என் தம்பியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவரோ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவளையே பார்த்துட்டு இருக்காங்க. தென் அங்க இருந்து ஹீரோனிமே தம்பிக்காரனை பார்க்க வந்துடுறா.
இவளுக்கு இவன் எதுக்கு கோப்பட்டு போயிருக்கான்னு ஒன்றும் தெரியாதுல்ல. அம்மாவும் அந்த காரணத்தை சொல்லல. ஸோ தம்பிக்காரன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு அவன்கிட்டயுமே கேட்குறா. அவனும் நாளா சொல்ல முடியாத அம்மா கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ டென்ஷன் ஆகுறா. சும்மாவே நான் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற இப்படி பண்ணிட்டு இருக்காத, ஏன் சைல்டிஷ் மாதிரி ரொம்ப பிகேவ் பண்ணிட்டு இருக்க சொல்ல. இவனுக்கு கோவம் வந்துட்டு பேசாம போயிரு அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவனும் இங்க இருந்து தம்பிக்காரன்னு கூப்பிட்டு இருக்கான். ஆனா அவன் அதை கண்டுக்கவே இல்லை, போயிடுறான். அங்க இருந்து ஹீரோயினுமே வீட்டுக்கு வரா. அப்போ அப்பாவோ அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா இவங்களுக்கு இந்த மறக்கிற நோய் இருக்குல்ல, ஸோ டாக்டர் இதை க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ண நேரம், மெமரபிள் எல்லாமே மறந்து போயிடுவாங்கல்ல. சொல்லப்போனால் அவங்க பிள்ளைங்களே மறந்து போயிடுவாங்க அப்படி தானே. அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோனியும் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்படியே இந்த சைடு தம்பிக்காரனும் அம்மா கூட ஃபைட் பண்ணிட்டு வந்திருப்பான்ல, அதை நினச்சி அவன் சோகமாக இருக்க. இப்படி இவங்களோட நைட்டும் சோகமாகவே முடியுது. தென் அடுத்த நாள் கம்பெனியில் ட்ரேயும் ஹீரோனியுமே உட்காந்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தான் எஸ்டி கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. அவங்களுமே இந்த கம்பெனிக்கு இப்போ வர போகிறாங்க. ஹீரோனியுமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கா. இங்கே இருக்கிற எம்ப்ளாயி தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படி சொல்லி கேட்கமே ரேயா அதில் ஒரு காமெடி பண்ணுறாராமா. என்னோட கம்பெனியில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் போஸ்டிங் தருவேன் அப்படி சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின்மே என்ன ரே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கா. அந்த டைமில் அவங்களுமே வந்துடுறாங்க. பெண்ணுமே அவங்க கூட தான் வந்திருக்காங்க. அவங்களுமே சொல்கிறாங்க, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் உமன்னு. ஸோ உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு உடனே ரேய பற்றி கேட்குறாரு. என்னடா இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கமே. இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒர்க்கை பற்றி தான் பேசுகிறாரு. நாம இனிமேல் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம், அதனால இந்த கம்பெனி பற்றி நல்லா தெரிஞ்சவங்களை தான் இந்த சிஓ பொசிஷனில் உட்கார வைக்க போகிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதே சமயம் வேலையை யாரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. உள்ளவே வந்துடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோனி ரேயும் ஷாக் ஆகி நிற்காங்க. அப்போ அப்பாவும் இன்ட்ரோ கொடுக்காங்க. இப்போதான் இவனோட பேக்ரவுண்டே நமக்கு தெரிய வருது. இந்த எக்ஸ்டி கம்பெனியோட ஒரே வாரிசு நம்ம ஹீரோ தான். தென் நமக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்காங்க. பின்னுக்கிட்ட போய் ஹீரோவோ நான் அப்ராட்கெலாம் போகல அப்படி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்பா வெட்ட பார்த்துட்டு போன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அப்படியே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவன் கடந்த 4 வருஷமா அப்பாவை பார்க்கவே வந்திருக்க மாட்டான். என்ன காரணம்னா ஹீரோ அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நினைவு நாள் அன்னைக்கு ஒரே ஒர்க்குன்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த நினைவு நாளே இவங்களுக்கு மறந்து போயிட்டு இன்னைக்கு தான் அந்த நாள் தெரியாமே இருந்திருக்காரு. ஹீரோ அதுக்கு தான் கோவப்பட்டு வெளியே போயிருப்பான். இப்போ அப்பா அதுக்கு சாரி கேட்டுட்டு இவருக்கு ஹீரோ ஹீரோனி லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல. சோ இவருமே உங்க லவ் நான் சேர்த்து வைக்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவோ எல்லாமே நீங்க காசு கொடுத்து வாங்கிருங்க, அதனால ஹீரோனியை காசு கொடுத்து வாங்கலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படி கோவத்துல கேட்க, இல்லடா உன்னையும் அந்த கம்பெனில போய் ஒர்க் பண்ண வைக்கிறேன், மற்றதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் சொல்ல இவனும் ஓகே சொல்லியிருப்பான் போல. அதான் இங்க வந்திருக்கான். ஹீரோ வீட்டுல பையனுக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் தான் பாக்குறாங்க. பொண்ணுக்கு எத்தனை வயசுன்னு பார்க்கவே இல்லை. பையன் ஆசையை மட்டும் நிறைவேற்றணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்பா. பரவாயில்ல ஹீரோ ஃபேமிலி லவ்வுக்கு பச்சை கொடி காமிச்சிட்டாங்க. தென் எல்லாரும் பேசிட்டு இருக்க ரேயோ சீனியை நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டுல, போய் டீ குடிச்சிட்டு வருவோம்னு கூப்பிட்டு போக அப்படியே பின்னுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டும் தனியா பேசிட்டுன்னு. ஸோ ஹீரோனிமே நாம மட்டும் இருந்து என்ன பண்ண, நாமளும் வெளியே போவேன்னு டோரை போய் திறக்க போறாளா. உடனே இவன் கையை பிடிச்சிக்கிறான். இவ்வளவு கேட்கிறா எதுக்கு நீ அப்ராட் போல, சிஓவா திரும்பி வந்திருக்கியோ, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட பத்தியா அப்படி சொல்லி கேட்கையுமே, வேணும் நான் உன்னோட லவ்வரா வந்திருக்கிறேன், எந்த விஷயத்தையும் மறைக்கணும் நான் ட்ரை பண்ணல, அந்த நேமை யூஸ் பண்ணி வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு நினைச்சேன், அதான் நான் சொல்லல அப்படி சொல்லி இவளையே பார்க்க அவளோ ஒர்க்கை பத்தி மட்டும் பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசு, மற்ற விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத அப்படி சொல்லி திட்டிட்டு அந்த ரூமை விட்டு போக இவனும் இங்க ஃபீல் பண்ணா அவளும் வெளியே போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு. அதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகிரும். என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பை.